ஆமி அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஈகோஸ்டிக் லவ்வோட ஃபைனல் எபிசோட். என்னடா ஃபைனல் எபிசோட்னு மாதிரி ஆகாதீங்க. ஓகே, ஃபைனல் எபிசோட் அவ்வளோதான். சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். என் பேக்ரவுண்ட் இஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது அதில் எனக்கு பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்பானா? ஸோ ஸ்டார்டிங்கே ரைட் தேங்க மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருப்பான். ஸோ தேங்க்கு தெரிஞ்சிருக்காது. நார்மலாக வேறு யாரும் வந்து மீட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான். பார்த்தா அங்கே இருக்குது பிரைட். தேங்க் அவ்வளோக்கோ வரும். டேய் எதுக்கு என்ன மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இங்கே உட்காண்ட்ருக்க, கிளம்பு. இவனை மீட் பண்ணோன்னு டேய் உனக்கு அறிவே இல்லையாடா? யாரை கொண்டு வந்து மீட் பண்ண வைக்கணும் இது கூட தெரியாதா? இல்லை பாஸ், சாரி பாஸ். அது சரி அவனை கிளம்ப சொல்லு. தேங்க் இருதையும் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ யாடா? ஃபஸ்ட்டு நீ யார்? எனக்கு என்ன வேணும்? உன்னை பண்ணி நான் உங்ககிட்ட பேசுறியாண்ணா? உனக்கும் எனக்கும் பேசுறது எதுவுமே கிடையாது. கிளம்பு, எது கிளம்புடா. தேம் ஒரு நிமிஷம் எடுத்தேன், என்னோட பேசிட்டு மட்டும் போயிடுறேன். கிளாடிஸ் பற்றி தான் பேசணும். யார்டா அவ? எனக்கு என் லைஃப்பில் அவள் யார்? சரி நீ யார்? யாருமே எனக்கு தெரியாது. கிளம்பு. தயங்க ஒரு நிமிஷம் இரு தயம், நான் பேசுறதை கேளு. ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் தான் இவ்வளோ நாள் இங்கே வந்து நின்றுருக்கீங்கடா. நான் சொல்கிறது கொஞ்சம் டேய் என்ன சொல்லிட்டே போகிறேன், ஓவரால் லிமிட்டை தாண்டி போயிட்டுருக்க. நானும் தயங்க ஒரு நிமிஷம் இரு. கிளாடிஸ் இப்போ வரைக்கும் உன்னோட ஒய்ஃபாக தான் இருக்காடா. அவளுக்கும் எனக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லை. என்னடா வளர்றியா? அவள் சொன்னாலா? என்னை பார்த்துன்னே அவளுக்கு மறுபடியும் பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு என் கூட வாழணும்னு சொல்லிட்டு உன் காலில் விழுந்தாள்தாளா? ஆனால் நீ வாழ்க்கை பிச்சை போடுறியா? எப்பா நீ வேணே வேணாம். தயம் லூஸு மாதிரி பேசாதடா. எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் கூட நான் சந்தோஷமாக இருக்கேன். நானும் அவளும் சும்மா ஊருக்கு தாண்டா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கோம் இது வரைக்கும். அப்போல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுடா. அவள் உனக்கு மட்டும்தான்டா உண்மையாக இருக்கா. உன்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாமே. இல்லை புரியல, நான் பேசணும் தயம். உள்ளவா. என்னாச்சு? என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல தயம். ஆக்சுவலாக தெபி வந்து உன்னோட தெரியும், அவள் ஏன் பொண்ணுன்னு எனக்கு அது கூட தெரியாத முட்டாலாம் கிடையாது. என்னாச்சு எனக்கு புரியல. நீயும் அவளும் வாழலைன்னா ஒன்றா இருக்கீங்க தயம். அது சும்மா என் கூட என் ஒய்ஃப் இருக்கா, அவன் என் கூட ஒன்றா இல்லை. என்னடா புரியலடா? ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப மிரட்டியிருக்காரு. காரணம் நீ தான் அவங்க அண்ணாவை கொன்னு நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவள் தான் கொன்னுன்னதுக்கு நம்பவே இல்லை. உன்னையும் லிபியும் கொன்னாதான் ஒரு ஆத்திரமே அடங்கும்னு சொல்லும் போது தான் கிளாடிஸ் என்ன சொன்னாலும் செய்கிறேன். எனக்கும் லிபிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தயாங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் பிரைட்டே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ என்கிட்ட இது எல்லாமே சொன்னான். எனக்கும் வயன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவளை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவள் கூட நான் வாழணும். கிளாடிஸோட அப்பா அம்மா நானே, அது மாதிரி தான் எங்கள் அப்பானும் பண்ணுவான். என்னால் அவ்வளோ கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. என்ன 4 பேருக்கு நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தெரியும், மற்றபடி என் ஹாப்பினஸ் என்னை விட்டு போகல. அதனால் இந்த கண்ட்ராவான டீலுக்கு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னால் வரைக்கும்டா உன்னை மட்டும்தான்டா லவ் பண்ணிருக்கா. நல்ல பொண்ணுடா. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேற? அவளால் வர முடியாதுடா. நீ நினச்சா தேடி வந்திருக்கலாமே, ஏன்டா வரல? எப்படிடா வர்றது? உன் ஒய்ஃபுன்னு எல்லாரும் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணா அப்படி வர்றது? என்ன உரிமை இருக்கும் நான் வரது? லீபிடா எனக்கு தெரில. இப்போ வரையும் அவனுக்கு அவங்க அம்மா நான் பிடிக்குமா பிடிக்காதா ஒன்றும் தெரில. நீ இருக்கலடா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஹாப்பியாக, ஏன் அவள் அதை நினைக்கல? நான் எவ்வளோ சொன்ன மச்சான், கேட்கவே இல்லையே. உனக்கும் லீபிக்கோ ஏதாவது ஆயிடும்னு பயந்துட்டுருக்கா. ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுவார், எங்கள் அப்பா ஏதாச்சும் கண்டுபிடிப்பார். வேணாம், எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் போதும். என் பொண்ணோட டைமே ஸ்பெண்ட் பண்ணலையடா. இப்போ எனக்கு அவன் மேலே இன்னும்
கோவம் அதிகமாக தாண்டா இருக்கு. அவளை மன்னிக்க சொல்கிறியா சொல்லு. டே மச்சான், அவளை வழி இல்லைடா. அவளை பாவமாக இருக்குடா. நேற்று நைட் ஃபுல்லாக லீபின்னு புலம்பிகிட்டே இருந்தா. லீபு கூட பேச முடியல. என்னை வாயை திறந்து அம்மான்னு கூப்பிட சொல்ல முடியல. அப்படி அழுதாடா. நான் கிளாடிஸ் அப்படி பார்த்ததே இல்லை தெரியுமாடா. ஒரு நாள் கூட. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பா. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பேசுவா. ஆனால் என்னடா ஸ்ட்ராங், இதுக்கு பேர் ஸ்ட்ராங்கா? பிரிஞ்சிருந்து மச்சான் இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருங்க. அப்படியே சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் கூட இருடா, அது போதும். நான் அவளை கூப்பிட்றேன். டேய் ஒன்றும் தேவலடா, எனக்கு அவளை பார்க்க ஒரு வேணா தேவலை, எப்படியோ போட்டோம். ஆனால் என் பொண்ணு எப்படி வாங்க. டே மச்சான், ஹாப்பினஸ் அது மட்டும் தான்டா. ஒன்றா இருங்களேன். என்னடா உனக்கு ஈகோ இப்போ? உனக்கு என்னடா? இல்லைடா அவளை நிமிஷம் இரு, நான் கால் பண்ணுறேன். ஹலோ கிளாடிஸ். சொல்லு பிரைட், என்னாச்சு? இல்லை நான் ஹோட்டலில் இருக்கேன். ஒரு 2-3 ஃபைலில் டாக்குமெண்ட் சைன் வாங்க மறந்துட்டேன். நீ வந்து கொஞ்சம் சைன் போட்டு போறியா? கிளைண்ட் வேறு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீ முன்னாடியே வாங்க, கொஞ்சம் வா ப்ளீஸ். நான் லொக்கேஷன் மட்டும் அமுச்சு வர்றேன். சரி நான் வை. நான் பாப்பா வீட்டில் விட்டு வரேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி நீ குழந்தைய ஆண்டிக்கிட்ட கொடுத்துட்டு வா. சரி பிரைட். அப்படி சொல்லிட்டு கிளாடிஸ் வந்து கால் கட் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டுருப்பா. ஸோ தாயம், எதுக்கிட்ட இப்போ அவளை வர சொல்கிற? பேச சொல்கிறியா பழைய மாதிரி? நான் பேசுவேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் பேசுடா, நீ பேசுவேன். 2 பேரும் பேசினாலே எல்லாம் மாறும் தெரியுமா? ஃபஸ்ட்டு 2 பேர் பேசுங்கடா, பேசினா தானே தெரியும். இல்லைடா இல்லை, நான் அவகிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. எனக்கு உனக்கு தேவையும் கிடையாது. டேய் அவள் தான் வந்துட்டா போல. டேய் நான் நிமிஷம் இருடா. பிரைட் எங்கே கூட பேப்பர், நான் சைன் போட்டு போயிடுறேன். ஆனால் தயா சரி, நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருங்க, நான் கிளம்புறேன். பிரைட் அது பேசிட்டுடி, நான் கிளம்புறேன். தயா ஓகே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா பார்த்து நானா பிரைட் ஒன்று ப்ரெக்னென்சி டைம்லலாம் நல்லா பார்த்துக்கிட்டான் தயம். நான் கட்டி பிடிச்சிக்கிட்டாடி. தயம் தயம் சரி ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஏன் சொல்லலை? சொல்லு. இது இல்லை, நான் தான் இன்னொருத்திக்கு புருஷன் ஆகிட்டேன்னு வந்துடுச்சுல்ல. நான் உங்ககிட்ட அப்படியா இருந்தேன்? எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருந்தேன், எவ்வளோ விஷயம் சொன்னேன், இதெல்லாம் நார்மலைஸ் படுத்தி பேசினேன். அதுக்கு மீறியும் இவ்வளோ வருஷம் உன்னால் வேஸ்ட் பண்ண முடியுமாடி என்கிட்ட? பிரைட் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. ஆனால் உன் முகத்தை பார்த்தோன்னையும் அந்த கோவம் எப்படி வந்துச்சு, எப்படி காணாமல் போச்சு, ஒன்றுமே புரியல. ஆனால் எனக்கு இப்போ மேலே கோவமே இல்லைடி. கோவம் இல்லை, நிறைய வருத்தம் இருக்குது. ஏன் இவ்வளோ நாள், எதுக்கு இவ்வளோ நாள்னு அது மட்டும்தான் ஓடிட்டுரு. ஏன் 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 இவ்வளோ நாள்னு. கிளாடு இவ்வளோதானாடி தாயங்கூட சாப்டர் உன் லைஃப்பில்? பழைய மாதிரி கிளாட் எனக்கு தெரியல, நீ என் லைஃப்பில் இல்லையா?
அப்போது நான் செத்துருக்கணும்னு நினைக்கிறேன். நான் செத்தா நீ கண்டிப்பாக என் லைஃப்பில் இருக்க மாட்டேன். யாருமே இல்லை. அப்படி தானே? அப்போ செத்தா கூட சாவ என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்கிற, அப்படி தானே? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் தாயம். யாருமே உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டாங்க. நான் உன்னை நல்லா வச்சுருக்கணும். ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தின ஒரே ஆள் கடைசி ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன். இப்போ வரையும் கஷ்டம் மட்டும்தான் தரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கியா? சொல்கிறீ கிளாடு கிளாடு ஏமாலாம் தப்பு. என்ன சொன்னேன்? நானே ஒன்று விட்டு போகிறேன்னு சொன்னாலும் என்னை விடாமல் துரத்தி வந்து லவ் பண்ணிட்டே இருப்பியான்னு நான் பண்ணுறேன்னு சொன்னேன்ல கிளாடு. ஆனால் பண்ணல. ஒரு நாள் கூட உன்னோட விஷயம் என்னென்னு தேட நினைக்கல. ஆனாடி உன்னை ஒரு நாள் கூட வெறுக்காமல் இருந்ததில்லை. தினம் உன் ஞாபகத்தை வெறுத்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போது உண்மைலாம் தெரியும் போதும் உன்னை ஏன் வெறுத்தேன்னு தோணுது. கிட்ட வந்துருக்கலாமோ, உன்னை இது மாதிரி கட்டி பிடிச்சிருக்கலாமோ, உன்னோட பெயினுக்கெலாம் நான் ஆறுதலாக இருந்திருக்கலாமோ. அப்படி இருக்கு தயம். இப்போ வரைக்கும் நீ மாறல. நிறைய பேசுகிற. தெரியலடி, ரொம்ப கம்மியாயிடுச்சா? அதான் அப்படி சொல்கிறியா? ரொம்பவே கம்மியாயிடுச்சு. என்னை கூட்டிகிட்டு போயிடு. எங்கன்னு தெரியல. ஆனால் அப்பா கொன்றுவார். லிபிக்கும் உனக்கும் எதுவும் ஆகக்கூடாது. எப்படி போகிறது எனக்கு தெரியல. நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் தான் ஜெபி என் வயிற்றில் இருந்தா. அது ஒரு போதும்னு நினச்சிட்டு உன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டேன். ஆனால் உன்னை நினைக்காத ஒரு நாள் கூட இல்லை ஒட்டு. நான் அவ்வளோ மிஸ் பண்ணுவேன். ஒரு நாளும் நான் அதிகமாக நான் காதலிச்சிட்டே இருந்தேன். இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக, அழகான ஸ்மைல், ரொம்ப அழகாக அழுகிற. இப்போ என்னை பார்த்து ரசிச்சிட்டே தான் இருப்பியா? போரே அடிக்காதா? தெரியல, ஃபேமிலியாக வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நடக்காது. யார் சொன்னா? இல்லை தேங்க அவசரப்படாத. இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துறதில்ல, வீணாக போயிடும். பிரைட் மாதிரி வேணால் சீக்கிரட்டாக இருந்துக்கலாம். என் கூட இருந்தேன், எனக்காக இருந்தேன். நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஈகோலாம் விட்டு உன் கூட இருந்தோம்னு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பா நீங்கள் நான் எங்கன்னே தேட மாட்டானா? அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் தேடி வர மாட்டானா? என்ன பண்ணலான்னு இருக்க? அதனால் அப்போ தான் ப்ராப்ளமு. ஃபோன் பண்ணிட்டேன், மச்சாங்கிட்ட சொல்லிட்டேன், பண்ணுருவான். என்ன பண்ண போகிற? உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் தானே இருக்கான். அவ்வளோ நல்லவன் கிடையாது. கரெக்டு தானே? ஒரு சின்ன மைனர் அட்டாக் தான் வந்துருச்சு. ஒரு 1 day சீரியஸாக இருப்பான், அப்புறம் நிம்மதியாக போய் சேர்ந்துருவான். நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். என்ன சொல்கிற? அப்பாவன் என்னாச்சு? நீ ஓகேவா? அவன் ஓகே தான். அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துருவான், நீ பயப்படாத. என்னடா பண்ணுற? ஏதோ பண்ணுற, எனக்கு என்ன சொல்லணுன்னு கூட. என்ன மிஸ் பண்ணுறியா? நல்லவன் நினைக்கிறியா?
இல்லை, எவ்வளோ நாள் அவ்வளோ விஷயம், எவ்வளோ ஏமாத்துறான். சி, அவளாம் விட செத்துருவானா? ஆமாம். ஏன் ஃபஸ்ட்டே பண்ணல? இது நல்ல கொஸ்டின். ஃபஸ்ட்டு நீ கேட்கணும். அதான் கொஞ்ச நேரம் கட்டி மட்டும் பிடிச்சிக்கிறியா? பேச வரமாட்டேங்குதுடி. ஒன்றும் இல்லை தயம், பாரு, ஒன்றும் இல்லை, அழுக்காதப்பா. இல்லைடி, நீ கட்டி மட்டும் பிடிச்சிக்கிறியா? நான் எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் உன் ப்ரெசண்ட்டை மட்டும் நான் ஃபீல் பண்ணணும். ரொம்ப தள்ளியே போயிடுச்சா, அதான் ஒரு மாதிரி என்னாலே நம்ப முடியல. உன்னதான் கட்டி பிடிச்சிட்ருக்கேன் நான். கொஞ்சம் நேரம் மட்டும் இப்படி ஏறிடி, எதுவும் வேணாம். இது ரொம்ப நார்மலான விஷயம்டி. என்கிட்ட நீ பேசியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், நான் பார்த்துருப்பேன், நான் பண்ணியிருப்பேன். உங்கள் அப்பெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனுங்களாம் பயந்துட்டு என்னை விட்டு இவ்வளோ தூரம் இருக்கணும்னு நீ நினச்சிட்டல்லடி. எப்படி இருந்த? தினம் சாகலையாடி? செத்துட்டேன் தெரியும். தினம் செத்துட்டே இருக்கு. இப்போ கூட உனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியும் தெரியல. பிரைட் இவ்வளோ சொல்லியிருக்கான். நான் பிரைட் பேச்சு கேட்டதில்லை. காரணம், என் பையன் லீவி நல்லா இருக்கணும், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அவனை முழுசாக வெறுக்கிறானா தயம்? தெரியலடி. அவனுக்கு அம்மா பிடிக்குமோ பிடிக்காதான்னு கூட எனக்கு தெரியலடி. அப்போது நம்ம பையனை சேர்த்துக்க மாட்டானா? நான் பேசுகிறேன், நான் சொன்ன கேட்பான். நான் பேசுகிறேன், பயப்படாத. தயம், உனக்கு என் மேலே கோவம் இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் அப்படி நீ கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதும் எதுவுமே கேட்க தோண மாட்டேங்குது. கோவத்தை விட ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி பொண்டாட்டி. சரி இங்கே பாரு, ரொம்ப அழுக்காதுறீங்க பாரு. தயம், மிஸ்யூடா, மிஸ்யூ. அனுச்சிக்கோ ப்ளீஸ். உனக்கு எப்பயுமே எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்து. இதுக்கப்புறமாச்சு எந்த முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கேட்டு எடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்களேன். என் மேலே ப்ராமிஸ் தயும். உனக்கு கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டேன், ப்ராமிஸ். போதும், அப்படி கட்டி பிடிச்சிட்ருடி. எடுத்துடாத, அப்படி கட்டி பிடிச்சிக்கோ. எழுந்துக்காது, பிடிச்சிக்கோ, கட்டி பிடிச்சிக்கோ. தயம், எவ்வளோ நேரம் தெரில, இன்னைக்கு ஃபுல்லாக கூட கட்டி பிடிச்சிக்கோ. சரி, ஓகே, பிடிச்சிக்கிட்டேன். ஓகே, போதும்லடி. இதையாடி மிஸ் பண்ணியிருந்த? சரி, ஒன்றும் இல்லை. ரொம்ப அழுதுருப்பேன் நான் இல்லாமல். ரொம்ப எவ்வளோ நைட் அழுதுருப்பேன். இதுக்கப்புறம் அழுக வேணாம். இதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போயும் நீ அழுதுகிட்டே இருந்தேன், என்னடி அர்த்தம்? வேணாம். கோவம் இல்லை, மிஸ்ஸிங் தான் அதிகமாக இருக்கு. கோவம் காணாமல் போயிடுச்சு. கோவம் இல்லை, மிஸ் பண்ணுறேன்டி. கோவம் இல்லைம்மா, உன் மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லை. கிளாட் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரியாமல் டெய்லி உன் மேலே கோவப்படுறேன்னு லவ் மட்டும் தாண்டி பண்ணுறேன். இதை மட்டும் தான் பண்ணிடுறேன். எனக்கு உன் விஷயத்தில் அது மட்டும் தாண்டி பண்ண தெரியும். என்கிட்ட சொல்லியிருக்கலாமேம்மா. நான் ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். நீ இவ்வளோ பெரிய கேப்
லீபி என்னடி சொல்ல போகிறோம்? ரெண்டு பேரும் சொல்லு. தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். அவன் வெறுத்துடக்கூடாது. அவனுக்கு அம்மா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுது. அவன் இல்லைம்மா இல்லை, அவனுக்கு பிடிக்கும். நான் பேசுகிறேன். என் பையன்கிட்ட கட்டி பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கிட்டேன். கட்டி பிடிச்சிக்கோன்னு விடாத, நல்லா டைட்டா. எங்கே போகல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? போகக்கூடாதுடி, இது மேலே போகக்கூடாது. அப்படி இருந்துக்கோ. இப்போதான் மூச்சே விட முடியுது நிம்மதியா. அப்படியே இருந்துக்கோ. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு 1 வீக் அப்புறமா லீபி கிளாடிஸ் கிட்ட, அம்மா என்னம்மா இது நல்லாவே இல்லை தெரியுமா, அப்பா அப்பயே சொல்லிச்சு. டேய், அம்மாவுக்கு இவ்வளோ தானடா வருது, இது நல்லா இல்லையா? தங்கச்சி நல்லா தானே சாப்பிட்றா. அம்மா நல்லாவே இல்லைம்மா, குழந்த, அவளுக்கு தெரியல. இப்போ நீ பெரிய மனுஷனாடா. சரி இரு, நான் அப்பாவே செய்ய சொல்கிறேம்மா, நீ ரெஸ்ட் எடு. பா தோடா வரண்டா. என்னடா பா? அம்மா பாவம் இல்லை, அம்மாவுக்கு கால், இடுப்பு, கை இதெல்லாம் வலிக்கும்ல. அப்பாவுக்கு வலிக்காதுல்ல? பா அதெல்லாம் வலிக்காதுப்பா, நீ போய் செய், அம்மா ஒன்று சாப்பிட்றோம். வாமா. அட பாவி, என்னடா அப்பான்றிருப்ப, இப்போ என்னடா அம்மான்றிருக்க? அதான் இவ்வளோ நாள் அப்பான்னு இருந்தல, போ இதுக்கப்புறம் அம்மான்னு இருந்துக்கிறேன். சரிடா, நான் என் பொண்ணு இருக்கால டெபிமா, தாதா அடா தாதா. என்னடி தங்கம், என்னடி தங்கம், பசிக்குதா? இந்த குட்டி வயிறு பசிக்குதா? ஐயோ, அண்ணா கூட விளையாடுனீங்களா? அப்படியா? அப்படியா தங்கம், விளையாடுனீங்களா? டெபி டிவா, அப்பா செய்கிறார், வா கிட்ட வா. பேசவே தெரில, ஊமச்சியாட்டம் பேசிகிட்டு இருப்பா இவ. ஏய் என்னடி, பொண்ணு இரு, கொஞ்சம் வளரட்டும், நல்லா வாயடிப்பா. இப்போ கேட்டுக்கோ, புரியுதுல? சரி கோவப்படாதீங்க, எனக்கும் என் பையனுக்கு ரொம்ப பசிக்குது. அதாம்மா செய்கிறேன் மகாராணி. சரி செய்யுங்க. லிபி, என்ன மம்மி? ஆமாம், உங்கள் கோச் இன்னைக்கு சொன்னார் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு. என்னாச்சு? மம்மி என்ன தங்கம், என்னாச்சு? அது எனக்கு கோச் பிடிக்கலையா? ஆமாம் மீ, அந்த கோச் ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை மீ. எஸ்கேல இருக்க கோச் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, இங்கே இருக்க கோச் ஃப்ரெண்ட்லி கிடையாது மீ. நீ வேற ஏதாவது பார்க்குறியா? டேய், இதாண்டா பெரிய சென்டர், இது தாண்டி எங்கே கூப்பிட்டு போக சொல்கிற? பாரு மீ, அப்பா கத்துறத. சரி நான் பேசிக்கிறேன். என்னங்க வேற எதாவது? சரிம்மா நீயே பாரு. எனக்கு தெரில, நீயே பார்த்துக்கோ. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். மீ ஐ லவ் யூ மீ. நீ எப்பயுமே பர்ஃபெக்ட் மீ. அப்பா தான். அட பாவி, டேய் என்னதான்டா பர்ஃபெக்ட் சொல்லிட்டு இருப்ப? தாதா பச்சுக்குத்து, நான் பர்ஃபெக்டா தங்கம்? தெபிக்கு நான் பர்ஃபெக்டா? டேய் போடா, என் பொண்ணுக்கு நான் பர்ஃபெக்டாக இருக்கேன். தாடா என்னவோ மீ, அப்பா இப்போல்லாம் ரொம்ப ஜலஸ் ஆகுறாரு என் விஷயத்தில். ஜாலியாக இருக்குது. பாவண்ணா அப்படி பண்ணாதுன்னு மீ, ஜாலியாக இருக்கு. போ, நீ சும்மா அப்பாக்கே சப்போர்ட் பண்ணிருப்ப, அப்போ நான் இல்லையா மீ? இல்லை தங்கம், அம்மா லைஃப்பில் வந்த முதல் ஹாப்பினஸ்ஸே நீ மட்டும்தான் தங்கம். அப்பாக்கும் எனக்கும் எவ்வளோ மெமரிஸ், எவ்வளோ ஃபீலிங் இருக்கோ அதெல்லாம் தாண்டி எனக்கும் உனக்கும் இருக்குமா. அம்மா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் மீ. என்ன மீ சும்மா எமோஷ்னல் ஆகிட்டுருக்க? அக்காத மீ. ஏய் பொண்டாட்டி, நான் சாப்பிடு.
தேங்க்ஸ் தாயோ. ஏய் என்னடி? சாப்பிடு, கட்டு, நான் ஊட்டி வரேன். இல்லைங்க வேணாம், குழந்தைங்களா சாப்பிட்டுது, நீ தான் சாப்பிட மாட்டேற. கட்டு. தேங்க்ஸ் தாயோ, இன்னொரு சான்ஸ் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப. என்னடி பண்ணுறங்க, குழந்தைங்களாம் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இன்னொரு சான்ஸ் தரேன். இன்னொரு குழந்த, ஓகேவா? ஓகே. என்னடி உடனே ஓகே சொல்லிட்டேன்? ஆமாம், எனக்கு ஓகே தான். நான் பார்க்கணும், நான் ப்ரெக்னென்சியாக இருக்கும் போதும் என் புருஷன் எப்படி தங்குறான்னு நான் அது ஃபீல் பண்ணணும். நான் அது சரி 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 பயம் பார்க்குறான்டி. நீ என்ன இன்னும் டேய் சாப்பிட்றா, என் பொண்டாட்டி குழந்த தான். சாப்பிடு. நீயும் ஓவராக பண்ணுறடி, இதெல்லாம் பார்க்க கிரிஞ்சாக இருக்கு. டேய் என்னடா? நானும் பார்த்து இருங்க லீபிமா மீ இல்லை மீ அப்பா தான் கிரிஞ்சாக இருக்காரு, நீ க்யூட்டாக தான் மீ இருக்க. பார்த்தீங்களா, அது என்னமோ தெரிலடி, எல்லாருக்கும் நீ தான் ஃபேவரெட், ஆனால் என் பொண்ணுங்க நான் தான் ஃபேவரெட். பார் நான் தான் தங்கம். தாதா நீ டூ பெஸ்ட். நான் பெஸ்ட்டா தாதா. என் பொண்ணுக்கு பெஸ்ட்டாக இருந்துட்டு போகிறேன், நீங்கள் ரெண்டு தேவை போங்கடா. ஓகேடா, ஆக்சுவலாக அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம். அண்ட் ஈகோஸ்டிக்கில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து அது ஸ்டார்ட் பண்ணேன். ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி ஹாப்பியாக முடிச்சேனான்னு கேட்டேன்னா ஒரு 60%. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.